பருவ காலத்தில் நிறைய மாற்றம் வருது. இதை பற்றி தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஜோதிஷ சாஸ்திரம் நாம் இப்படி சொன்னால் இங்கிலீஷில் மாற்றி சொல்லணும்னா, ஜனங்களுக்கு சொல்லணும்னா அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இல்லை, அதுதான் ஜோதிஷ சாஸ்திரம். அந்த அஸ்ட்ரானமியை வச்சுக்கிண்டு பின்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி ஒட்டித்து 2 பொட்டி இருக்குது. ஒரு ரயில் வண்டிக்கு இன்னொரு தொடரை ஒட்ட வைக்கிறோம். அப்போ அதோடு ஒட்டின்னு இருக்குது. அந்த ட்ரெயின் போனால் இந்த பொட்டியும் போகும். அந்த மாதிரி பின்னாடி அது ஒட்டப்பட்டிருக்கு, சேர்த்துருக்கு. அஸ்ட்ரானுடைய அடித்தளத்தில் அஸ்ட்ராலஜி இருக்குது. இந்த அஸ்ட்ரானமியில் என்ன பண்ணுறார், ருது பரிவர்த்தனம் அப்படின்னு ஒரு போர்ஷன் வருது. அதாவது பருவகாலங்கள் நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா, நம்ம மாதிரி ஊரில் மழை, வெயில், காற்று, பனி இப்படி வந்து 6 ருது நம்மள்கிட்ட இருக்குது, 4ஓட நிற்காமல். இந்த 6 ருதுவையும் பருவகாலங்களையும் குறிப்பாக சொல்லணும்னா 2ல் முடியறது. சூடு அதிகமாக இருக்கிற காலம், உஷ்ணம் அதிகமாக இருக்கிற காலம், அதே மாதிரி குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற காலம், சூடு குறைஞ்சு குளிர்ச்சி அதிகமான காலம், குளிர்ச்சி குறைஞ்சு சூடு அதிகமான காலம், குளிர்ச்சியும் சூடும் சமமாக இருக்கிற காலம். இப்படி பிரிச்சேன்னா 6ஆக வரும். அப்படி 6 பருவங்கள் இருக்கு. ஆகாசத்தில் வாயுமண்டலத்தையும் தாண்டி இன்னும் மேலே பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி அற்றுப்போன பிறகு அங்கே ஒரு வாதம் இருக்குது, ஒரு காற்று இருக்குது. அது பிரவகம்னு பேர், அதுக்கு பேர் கொடுத்துருக்கா. ஒரு பேர் வேணுமே. அது எக்கச்சக்கமாக வேகத்தில், அதனுடைய வேகத்தை கணக்கிட முடியாதவளாக சொல்கிறது. அது அப்படியே சுற்றுறதும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. நம்ம விரலை ஒன்று சுற்றிக்கிட்டே இருந்து விட்டால் அப்படியே சுற்றும், ஆகர்ஷணம் இல்லைன்னா. அந்த கிரகங்கள் காலப்போக்கில் இடம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போகும். ஒரு வருஷத்துக்கு 1 செகண்ட் மாறுறதுன்னு வச்சா கூட பல வருஷங்கள் ஆகிறது ரொம்ப மாறிவிடும். 1 செகண்ட் ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்த விட்டு அப்படி மாறுற போது நம்ம விஷயங்களில் சில சமயத்தில் இந்த வசந்த ருத்து போய் கிரீஷ்ம ருத்து போய் அப்படி இருக்கிற அந்த சட்டத்திட்டம் மாறி முன்னுக்கு வரும், அல்லட்ட பின்னுக்கும் போகும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வசந்த காலங்கிறது சித்திரையும் வைகாசியும். வசந்துக்கு அடையாளம் சொல்கிற போது பழைய கால இலக்கியங்களில் அடையாளம் சொல்கிற போது வசந்த காலத்தில் மாம்பூ பூத்திருக்கும், குயில் கூவும், இதமான காற்று, வெயிலும் இருக்காது, குளிரும் இருக்காது, நம்முடைய மனசும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு அடையாளம் சொல்கிறார். அதில் மாம்பூ பூக்கிறதும் மாம்பழம் இருக்கிறதும் குயில்கள் கூவுறதும் இப்போ அந்த வசந்த காலத்தில் இல்லை. 2 மாதம் முன்னாடியே வந்து கொடுத்து. அதாவது தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதத்துலேயே இந்த மாம்பழம் வந்து கொடுத்து, இந்த குயில் கூவுறது நமக்கு சௌரியமான நாள் அது அப்படி வந்து கொடுத்து. வசந்தத்தில் அப்படி வரலை. அதனால் ருது பரிவர்த்தனத்தினால முன்னாடி வசந்தம் மாறி கொடுத்து, கிரீஷ்மம் பின்னாடி வந்தது. இப்போது சித்திரை வைகாசியில் நல்ல வெயில் பார்க்குறோம், ஆடி ஆடியில் நல்ல மழை வரணும் வரல, இப்படி எல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு வருது. இப்படி ஒன்று உண்டுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். ருது பரிவர்த்தனம் வந்து காலப்போக்கில் ருதுக்களுடைய வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ருது பரிவர்த்தனத்தை அஸ்ட்ரானமி தான் நமக்கு சுட்டி காட்டுறது. அப்படி இருக்குது. எதுக்கு இதை சொன்னால் என்னத்துக்காக சொல்கிறது தெரியுமோ? எந்த மாறுதலையும் சொன்னால் கூட நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அந்த மாறுதல்னால் ஏற்படுறதான இடையூறுகளை விளக்கிறதுக்கு, நம்முடைய நடைமுறைகளை சில மாற்றிக்கணுங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த மாறுதலெல்லாம் வரும்போது அந்த சாஸ்திரம் சொல்லும். ஒன்று வச்சுங்கோ, சாஸ்திரம் எதை சொன்னாலும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடியதான சிரமங்களை முன்னெச்சரிக்கையாக தெரியப்படுத்து, அதிலேருந்து விடுபட்டு தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டுமென்ற ஒரு ஆசை. அதுதான் சாஸ்திரம் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. அது நம்ம பிரஜைகளுக்கு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த மாறுதல் ருது பரிவர்த்தனம்னு அஸ்ட்ரானமியில் இருக்குது. அது சாஸ்திரத்தில் ஒன்று. 14 வித்திகளில்
ஜோதிஷமும் ஒரு சாஸ்திரம். அந்த அதாவது வேதம், அதனுடைய ஷடங்கம், தர்மசாஸ்திரம், இப்படி வித்தியைகளை 14 சொல்லியிருக்கார். அந்த 14ல் ஜோதிஷமும் சொல்லியிருக்கு. ஷடங்கத்தில் ஒன்றும், அதாவது சிற்றா வியாகரணம் சந்தா நிருத்தம் ஜோதிஷந்ததா கல்பஸ்தேஜ ஷடங்கானி, அப்படி 6 அங்கத்தோடு இருக்கிற வேதம். 6 ஒன்று வேதம் 4, இப்படி 14 வித்தியைகள். வித்தியைகள்னால் என்ன தெரியுமோ? அறிவு. அதாவது 2 விதமான அறிவு. ஒன்று ஆத்ம ஞானம், தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறது. இன்னும் லோகஜானம், அது ஒரு அறிவு. லோகஜானம் இருந்து தான் ஆத்ம ஞானத்துக்கு வர முடியும். அந்த லோகஜானத்துக்கு இந்த 14 வித்தியைகள் அது சொல்கிறது. அதில் இது சொல்கிறதுனால அது சாஸ்திரம் சொல்கிறதாகத்தான் அர்த்தம்.